ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஆக்ட்ரஸ் ஹன்சிகா மோத்வானி எங்கேயும் காதல், ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தின் மூலமாக நடித்து பாப்புலர் ஆனவங்க. அதுக்கப்புறமா வரிசையாக குறுகிய காலத்தில் பல படங்களில் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு, மலையாளத்துலேயும் சில படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க கடந்த 2022 தொழிலதிபரும் தன்னுடைய காதலருமான சோஹைல் கத்தூரியா அப்படிங்கிறவரை ஜெய்ப்பூர் அரண்மனையில் வச்சு பிரம்மாண்டமாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில் ஹன்சிகா மேலே அவங்களோட அண்ணி முஸ்கான் நான்சி ஜேம்ஸ் அப்படிங்கிறவங்க வழக்கு தொடர்ந்துருக்காங்க. ஹன்சிகாவுடைய அண்ணியும் ஒரு நடிகையாக இருக்கிறவங்க தான். மாதா கி சவுக்கி அப்படிங்கிற ஹிந்தி சீரியலில் நடித்து பாப்புலர் ஆனவங்க தான் முஸ்கான் நான்சி ஜேம்ஸ். நடிகை ஹன்சிகாவுடைய அண்ணன் பிரசாந்த் மோத்வானிக்கு நடிகை நான்சியோட கடந்த 2020 திருமணம் நடந்துச்சு. ஆனால் இந்த தம்பதிகளுக்கு நடுவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2 வருஷமாக இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. அதாவது ஹன்சிகாவுடைய திருமணம் முடிஞ்ச 10 நாட்களுக்குள்ள விவாகரத்து கேட்டு வழக்கு போட்டிருக்காங்க நடிகை நான்சி. அப்போ இருந்தே இந்த தம்பதிகள் 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நிலையில் தான் தன்னுடைய கணவர், மாமியார், நாத்தனார் மேலே மும்பை போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க நான்சி. அந்த புகாரில் ஹன்சிகாவும் அவங்களோட அம்மா மோனாவும் எங்களுடைய இல்லற வாழ்க்கையில் மூக்க நுழைச்சிட்டே இருந்தாங்க. அவங்களோட அதீத தலையீட்டால் என்னுடைய கணவர் பிரசாந்த் கூட அளவுக்கு அதிகமான பிரச்சனை ஏற்பட்டு அது தீர்க்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இவங்களோட பேச்சை கேட்டுட்டு தான் என்னோட கணவர் பிரசாந்த் என்னை கொடுமைப்படுத்துகிறாரு. கணவரோட கொடுமையால் எனக்கு பெல்ஸ் பால்சி அப்படிங்கிற குறைபாடு, அதாவது முகத்துடைய ஒரு பகுதி செயலிழந்துருச்சு. ஹன்சிகா, மோனா, பிரசாந்த் ஆகியோர் எங்கிட்டிருந்து பணம் மற்றும் விலை உயர்ந்த பரிசு பொருட்களை கேட்குறாங்க. சொத்து விஷயத்தில் மோசம் பண்ணுறாங்க. நான் என் கணவரோட வாழ விருப்பம் தெரிவிச்சும் கூட அதுக்கு அவங்க எல்லாருமே தடையாக இருக்காங்க அப்படின்னு மும்பை போலீஸில் நடிகை நான்சி புகார் கொடுத்துருக்காங்க. இந்த புகாரின் பேரில் போலீஸாரும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஹன்சிகா மேலே குடும்ப வன்முறை உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. மேலும் அவங்களோட அண்ணன் மற்றும் அம்மா மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது தொடர்பாக ஹன்சிகாவுடைய அண்ணன் பிரசாந்த் மோத்வானி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இப்போது சட்ட உதவியை நாடியிருக்கேன். இந்த கட்டத்தில் மேலும் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு.